நற்பவி டிவைன் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 2 புத்தாண்டு வருதா, ஒன்று ஆங்கில புத்தாண்டு, ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறதுல நம்மளுடைய இந்திய மக்கள் எல்லாரும் மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னாக்கா இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு எப்போது வருது? ஏப்ரல் மாதம் சித்திரை, அதாவது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் மாதமும் தமிழுக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது இந்த வருடம் கரெக்டாக சொல்லணும்னா 14/4/2026 காலை 9:30க்கு ரிஷப லக்னத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய பஞ்ச முகூர்த்தங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு இந்த தமிழ் புத்தாண்டுடைய பேர் பராபவ வருடம் அப்படின்ற பேரில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. செவ்வாய்க்கிழமை, திரையோதசி திதி, சதய நட்சத்திரம், சுக்ல யோகம், கௌளவ கரணம் கூடிய முகூர்த்தத்தில் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. ஸோ இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போது கிரகங்களுடைய நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியனும் சுக்கிரனும், ரிஷபத்தில் லக்னமும், இந்த மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் மாந்தியும், 5ஆம் இடமான சிம்மத்தில் கேதுவும், 10ஆம் இடமான கும்பத்தில் சந்திரன் ராகு, 11ஆம் இடத்துல சனி செவ்வாய் புதன். ஸோ இந்த அம்சத்தில் இந்த வருடம் பிறக்குது. முதல்ல பராபவ வருடத்துடைய பலன் என்ன? பராபவ வருடத்துடைய பலன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சர்வ நாசங்களையும் பிரச்சனைகளையும் போர்களையும் உள்ளூர்லேயும் சரி வெளியூர்லேயும் சரி நிறைய இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் இந்த வருடத்துடைய நவநாயகனுடைய ராஜா அப்படின்ற கிரகம் குருன்னு உட்கார்ந்து எல்லாருடைய தனத்தையும் சரி, பொருளாதாரத்தையும் சரி, தானியத்தையும் சரி, விவசாய நிலங்களையும் சரி பாதுகாத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த வருடத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா 2 கிரக பயிற்சிகள், அதாவது ஒன்று குரு பயிற்சி ஜூன் மாதம் நடக்க இருக்குது, அதோட ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் நடக்க இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா இந்த பராபவ வருடம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது வாங்க விரிவாக பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்கள், காலபுருஷத்துப்படி பாக்கியஸ்தானத்தை கொண்டது தான் தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது வில் ஏந்திய ஒரு ஆண், அதாவது குறிப்பாத்து நிற்கக்கூடிய ஆண், இடுப்பு பகுதியில் மான், ஒரு பரிமாற வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது தனுசு ராசி. ராசிநாதன் குரு பகவான். ஸோ இவ்வளோ நாளாக ராசிநாதனே பார்த்துட்டு இருந்தார். தனுசு ராசியை குரு பகவான் சப்தமமாக பார்த்துட்டு இருந்தார். நிறைய விஷயங்கள் ப்ராப்ளங்களை கடைசி நிமிஷத்தில் சக்ஸஸை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைய போகிறாரு. இந்த வருடம் பிறக்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கல். ஏன் தெரியுங்களா? சனி பகவான் 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு, ராகு பகவான் 3ஆம் பார்வை, 2 அசுபர்கள் சனி ராகு. அதாவது எப்படின்னா, ஒரு விஷயத்தில் இந்த விஷயத்தை எடுத்தால் சக்ஸஸும் கிடைக்கும், பஞ்சாயத்தும் வரும். அப்படி தான் இருக்குங்க பிரச்சனை. வீட்டில் இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க கேளுங்களேன், எனக்கு 2 குழந்தைங்க, இந்த குழந்தைக்கு நான் சாக்லேட்டை வாங்கி கொடுத்துட்டு ஒரு நாள் கழித்து வாங்கி கொடுத்தாலும் பஞ்சாயத்து தான், சாக்லேட்டே வாங்கி கொடுக்காமல் கூப்பிட்டு வந்தாலும் பஞ்சாயத்து தான். என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல, என் அன்பு இருக்குன்றதை நிரூபிக்கவே முடியல. இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வெக்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த குரு பகவான் பாதகத்தில் இருந்தார், இப்போ 8க்கு போகிறாரு, உச்சமாக போகிறாரு. நிறைய விஷயங்கள் மறைமுகமாக ஜெயிச்சு காட்ட போகிறாங்க. பேக் ஹேண்டில் இருந்து முன்னாடி வேற ஒரு முகத்தை வச்சு பின்னாடி இவங்க ஜெயிக்க போகிறாங்க. மாமியாரே இருக்கட்டும், மாமியாரே ஃபேஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இதை அமைச்சு கொடுக்க போகுது. ஸோ இந்த ராசிக்கு பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது? சிறப்புகள் நிறைய இருக்குங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பணம் இல்லைன்னு சொல்லவே முடியாது, சரிங்களா? அதே நேரத்தில் இப்போ இந்த வருஷம் பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது? சிறப்பாக இருக்க போகுது. வர வருமானங்களை டெபாசிட் பண்ணுங்கள், பசங்க பேரில் போடுங்க, இல்லை உங்கள் பேரில் போடுங்க. எடுக்க முடியாதபடி பணத்தை போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. இல்லை நான் நகையாக வாங்கி வைக்கிறேன், லேண்டாக வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா அதை வச்சு கடன் தான் உருவாக்கி கொடுக்கும். ஸோ ரொக்கமாக பேங்க்கில் போடுங்க. முயற்சி ஸ்தானத்தில் ராகு, 1க்கு 2 முறை, 2வது முறை முயற்சி செஞ்சால் தான் ஜெயிக்க முடியும். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஜெயிக்க முடியாது. அதே போல் தாய் வர்க்கத்தோட மகிழ்ச்சிகள் நிறைய இருக்க போது. லேண்டு யோகம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், கடகராசிக்கு சொன்னோம் லேண்டு யோகம் ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. விருச்சக ராசிக்கு சொன்னோம். அடுத்து தனுசுக்கு
தனக்காரகன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. குரு பகவான் கடகத்தில் வரும்போது பூர்வீக சொத்து வந்தாலும் சரி, இல்லை ஒரு லேண்டை வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அந்த லேண்டு வாங்கினதுக்கப்புறம் தன யோகத்தை உங்களுக்கு இன்னும் அதிகரித்து கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் கவனம் தேவை. பிள்ளைகள் கர்ப்பிணியாக இருக்காங்க, இல்லை இப்போ தான் நியூலி மேரிட்னா கண்டிப்பாக நாள் தள்ளி போயிருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அந்த பனிக்கூடத்தில் ஹீட்னஸில் போயிடுறது, அபார்ஷன் ஆகிடுறது, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். அதே போல் குழந்தைய வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக குழந்தையோட வளர்ப்பு உங்கள் கைப்பிடியில் வைங்க. நீங்கள் வேலைக்கு போனாலும் நம்பிக்கையானவர்களிடம் மட்டும்தான் குழந்தைய கொடுத்துட்டு போங்க. இந்த காலகட்டம், இந்த பராபவ வருடம் அப்படின்னு எடுக்கும்போது நாசம்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது, குழந்தைகள் நாசம் அப்படின்னும் இருக்குது. இந்த தனுசு ராசி தான் குழந்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன ஒன்று, நம்ம அந்த எடுக்கிற கேசஸ் தான் ப்ராப்ளம். அதுலேயும் வாக்கால தொழில் செய்யக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கட்டும், லாயர்ஸாக இருக்கட்டும், நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுடைய வழிபாடு முறைகள் வரும்போது அதை எடுத்து பண்ணும்போது இதுலேருந்து வீரியம் குறைச்சி கொடுக்கும், அவ்வளோதான். அதே போல் இல்லற வாழ்க்கையில் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் புரிதல் ஆரம்பிச்சிருக்கும். என்னடா அது, இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி 18 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, இன்னும் ஒரு ரொமான்ஸ் இல்லை, ஒரு பேச்சு இல்லை, ஒரு கவனிப்பு இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த வருடம் இல்லை, எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு மனுஷன் வாழ்ந்திருக்கான், இந்த பொண்ணு இப்படி இருந்திருக்கு, நம்ம மேலேயும் பாசம் இருக்குது, நம்ம தான் வெளிக்காட்டல அப்படின்னு புரிஞ்சு கொஞ்சம் அந்யோன்யத்தை அதிகரித்து கொடுக்க போகுது. அதே நேரத்தில் 8ல் குரு, கண்டிப்பாக அதிர்ஷ்ட வருமானங்கள் உண்டு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தலாமா? தாராளமாக பயன்படுத்துங்க. எக்ஸப்ட் உங்கள் ஜாதகத்தில் ராகுவோ செவ்வாயோ புத்திகள் நடந்தால் அந்த காலம் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். தந்தை வழி உறவுகளாக இருக்கட்டும், தந்தையாரே இருக்கட்டும், ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்தணும். தேவையில்லாத வழக்குகள், அப்பாவோட சண்டை போட்டு பிரிஞ்சு வருது, அப்பாவோட மனஸ்தாபம், ஏன்னா கேது விரக்தியை கட் பண்ணி விட்டுரும் ரிலேஷன்ஷிப்பை. ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் 60% வெற்றியை கொடுக்கும், 40% கேர்லெஸ்னஸ், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புகளை தரும். மூத்த சகோதரி வழியில் கொஞ்சம் லிமிட்டாக இருந்துக்கிறது சிறப்பாக இருக்கும். என்னன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக முகத்தை சுழிச்சிட்டு பேசாமல் இருக்காதீங்க. என்னன்னு வச்சுக்கோங்க. வெளிநாடு வாய்ப்புகள் வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அதை சரியான நேரமாக உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுறது சிறப்பாக இருக்கும். ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பராபவ வருடம் மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க யாரை வழிபாடு செய்யலாம்? ரொம்ப சிறப்புங்க. சித்திரை மாதம்னு சொன்னாலே நாயகி யாருங்க? மதுரை மீனாட்சி தான். இந்த மதுரை மீனாட்சி அம்மனை வியாழக்கிழமை அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நிவர்த்தியாக்கி கொடுக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட வண்ணம் மஞ்சள், எண் 3ஆம் எண். நன்றி.